எனக்கு மிகவும் சிறிய பாட்டில் உள்ளது. மற்றவைகளுடன் ஒப்பிடுகையில் இவை சிறியதாக உள்ளன. எதை மேலும் ஒப்பிட தேவையில்லை. உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை சாப்பிடுங்கள். நான் எனது ஏன் நீங்கள் இன்னும் என்னுடையதை பார்க்கவில்லை. அது பெரியதல்லாமல் பல நிறங்களும் கொண்டது. டீனா, உங்கள் பாட்டிலே சிரிப்பாக தோன்றுகிறது. கடினம். சரி, நான் உறுதியாக கூறுகிறேன், இது மிகவும் இரசமானதாக இருக்கும். அப்படியா? நானும் கசக்கு ஜெல்லி நிறைத்த கேக்கை பருகி பார்த்ததில்லை. இது அருமையாக இருக்கிறது. ஆனால் பாட்டிலின் அடியில் இருக்கிற ஜெல்லியை எப்படி எடுக்கலாம்? ஒருவேளை என் நாக்கை பயன்படுத்துவதே சரிக்குமே. என்ன இப்போது மன்னிக்கு. நான் அர்த்தமில்லை. அது சரி. முக்கியமான விஷயம் என்னவென்றால் என் நாக்கு வெளியில் வந்துவிட்டது. அற்புதம். இப்போது நான் எளிதாக ஜெல்லோவை தொடங்கலாம். பாருங்கள் எவ்வளவு இருக்கிறது. அது மிகவும் ருசியாக இருக்கிறது. அதையெல்லாம் ஒரே வேளையில் விழுங்க பிடிக்கிறது. பாருங்கள், நம்மால் ஒரு பப்கள் கம் உருவாக்க முடியும். உண்மையில ஹப்பா பப்பா ஜெல்லியிலிருந்து ஒரு பப்பிள். ஓ, இதுவே விறுவிறுப்பாக இருக்கிறது. வாவ், இதுல ஒண்ணுமா ஆடலாம். வாவ், அப்பா நல்லா ஒட்டுகிறது. இப்போ நச்சுன்னு இருக்கு. சரி, ஸ்கிட்டில் சுவை ஜெல்லிய பாக்குறது என் டர்ன். முதல் அத பிழியறு வேணும். ஓ, இதை செய்யனத கடினம். இப்போ என்ன சப்பையாகிவிட்டேன். ஜீனா, குவென்டின், இங்கே உங்களின் உதவி தேவை. நீங்க பாட்டிலை கசக்குங்க. நான் ஜெல்லியை களைவது மூத்திரமாகும். என்ன, இது ரொம்ப சுவையாக உள்ளது. நான் ஏற்கனவே சோர்வாக இருக்கிறேன். உள்ளே எப்படி போகிறது? நான் கூட சோர்வாக இருக்கிறேன். ஓ, போல் தெரிகிறது. காத்திருக்கவும் என்ன நடக்கிறது? அவளை பாருங்கள், அவள் பல நிறமாக இருக்கிறாள். ஓ, அது நான் தானே. என்ன அப்படியா? வாவ், குறைந்தபட்சம் இது சுவையாக இருந்தது. வாவ், அது நிறைய ஐஸ்கிரீம். பை பை பை. ஆனால் அது ப்ரோக்கோலி. நல்ல ருசி. முழுவதும் சரியாக இருக்கிறது. உண்மையில் எனக்கு ஒரு சிறு சாத்து இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இது கொஞ்சம் வெறுக்கத்தக்கதாக இருக்கலாம், ஆனால் நான் ஒரு கொழுக்கட்டை உண்ண முடியும் என்று நினைக்கிறேன். அதை வெளியே எடுக்க வேண்டும். கொஞ்சம் நீளமாக இஞ்சிகள் கீழாக விழுந்திருக்க கூடும். அதை எரிந்துவிடக் கூடுமானால் நல்லது. உண்மையில அது இல்ல. போய் அதை சாப்பிடு. இது ஒரு சவால். ஏன் இப்படி முட்டாள் விதிகளை உருவாக்குகிறார்கள்? எனக்கு ப்ரோக்கோலியில் வெறுப்பு. அது எனக்கு வாந்தி வரச் செய்கிறது. நான் கிட்டத்தட்ட சாப்பிட்ட மிக மோசமான ஐஸ்கிரீம் இதுதான். குவென்டின் மற்றும் சோஃபி, நான் உங்களை பொறாமைப்படவில்லை. அப்படி ஒன்றும் இல்லை. நீங்கள் செய்ய இருக்கின்ற இடம். ஓ, இது எவ்வளவு அருவருப்பாக இருக்கும்னு நான் கற்பனை கூட செய்ய முடியவில்லை. முதலில் நான் அதை முயற்சி செய்கிறேன். என் விரலையை பாருங்கள். ஓ, அது பார்ப்போம். நான் தெரிகிறேன் என்ன உதவலாம் என்று. சாக்லேட் சிரப், முகத்தாட்டு கிரீம், நிறமுள்ள ஸ்பிரிங்கல்கள், ஸ்ட்ராபெரிகள், போக்கி ஸ்டிக்ஸ் எனக்கு அதில் உதவும். செய்யலாம். அது ஒன்றே 6 கதையாக இருக்கும். ஆமா, அதுதான். அது நான் முயற்சி செய்ய விரும்புகிறேன். இதற்குள் கூட ஏதோ ஒன்னு இருக்கிறது. நான் ஒரு மொத்த வாளிக்கே சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். எனக்கு இது நிச்சயம் பிடிக்கும். அது அப்படித்தான். அச்சச்சோ, நான் அதிகமாக உற்சாகமாகியிருந்தேன். நான் பொம்பிடிக்க இருக்கிறேன் என நினைக்கிறேன். இதுதான் மிகவும் சிரமமாக இருக்கிறது. இல்லை இல்லை, நான் இதை செஞ்சுட்டேன். அது ஒரு நல்ல யோசனை. இந்த பெரிய குடுவையை நான் சாப்பிட வேண்டும். சரி, நானே இதை செய்கிறேன். நான் சக்தி வாய்ந்தவன். ஜன்னல்,
ஏன் இது இவ்வளவு அவன் தயாரா இருக்கிறான். எனக்கு நேரம் வேண்டும். ஏர் ட்ரையர் என்னை சுட சுட வைத்திருங்கள். சாதாரணமாக்கலாமா? ஐஸ்கிரீம். ஓ நில்லுங்கள். ஐஸ்கிரீம் உருகினால் அது ஒரு ஸ்மூத்தியாக மாறிவிடும். மிகப்பெரிய பக்கெட்டை கைவிடுவதை விட அதை குடிப்பது மிகவும் எளிதாக இருக்கும். இது துர்நாற்றமாக இருக்கிறது. அல்ல, இந்த நாற்றமிக்க குழம்பை நான் சமாளிக்க முடியும். இனி முயற்சி செய்வோம். இது வேலை செய்யவில்லை. சரி, அதை குடித்து விடுவேன் மற்றும் அதை மறந்து விடுவேன். செய்யல பெண்களே, உங்க மூக்குகள். பெண்களே, அருமையாக. என்னுடைய நடனம் மீண்டும் எனக்கு இருந்தது மிகவும் சிறியது. என்னுடையது பெரியதாக தான் உள்ளது. என் கையில் இருக்கிறது. வேகாஸ் லைன். நான் அதை குடிக்க ஆர்வமாக இருக்கிறேன். குயின் கடினம். பிரச்சனை இல்லை. நான் அதை பொழுதையின்றி குடிக்க கூடியேன். என்ன ஒரு விசித்திரமான விளைவு. கிளின்டன், உங்களோட இதில் குச்சி மூலம் குடிப்பது மிகவும் நீண்டது. பழைய வழியில் பயிற்சி செய்வதை விரும்புகிறேன். அப்படியெனில் நீங்கள் உங்களது முறையில் முயற்சி செய்தீர்கள். இந்த காக்டெயில் மிகவும் குளிர்ச்சி. இது போதனாக்கான ஒரு மந்திர ஒலி போன்றது. உனக்கு மட்டும்தான் எஞ்சி இருக்கிறது. இறுதியாக எனக்கு கடுமையாக தாகமாக இருக்கிறது. இப்போ முழு கண்ணாடியையும் குடிக்க போகிறேன். அது ரொம்ப சுவையாக இருக்கிறது. என்னாச்சு எனக்கு? ஒரு விஷயம் வித்தியாசமாக செய்தேன். இது நடக்கிறதா? ஏதோ முயற்சி செய்துள்ளது. நீங்கள் எங்கே போகிறீர்கள்? நான் சோபி. எனக்கு தெரிஞ்ச வரையில நான் முதல் ஒருவர் போல் இருக்கிறேன். பார்ப்பிகாரன் சாப்பிடுவது. என் பாடி கொஞ்சம் சிறியது, என் பாடி பெரிது. நான் கிளாசிக் அளவுடன் உறுதியாக இருக்கிறேன். நண்போல் எனக்கு ஒரு சிறிய விதை தான் இருக்கிறது. ஆனால் இதை பொன்னகமாக மாற்ற எப்படி செய்வதென்று எனக்கு தெரியும். நீங்க செய்ய வேண்டியது இந்த விதையை மேசையின் மீது வைக்க வேண்டும். பின்னர் பெரிதாக்கு கண்ணாடியால் சூரிய ஒளியை பிடி. அந்த மரக்கன்று வெப்பமாகி பாப்கார்னாக மாறும். வாசனை என்னவென்று பாருங்கள். இதுவே. இதை சுவைக்க நேரமாச்சு. இது மிகவும் ருசியாக இருக்கிறது. ஆனால் இயற்கையாகவே இது நஷ்டம். ஓ, இது மறைந்து விட்டது. உன் சீர் சால்ட்டி. ஓ நாம் அது செய்ய வேண்டும். எனக்கு ஒரு யோசனை உள்ளது. அதை டாஸ்டரில் வைப்போம். ஏனும் பெரிய இது மற்றும் கர்னல்களில் வெப்பநிலை உறுதியாக இருக்கும். இதை பாருங்கள், அவை உண்மையான வாரெலிகள் ஆகியுள்ளன. ஓ வெண்டின், மன்னிக்கவும், ஆனால் உமது தலை ஒரு சிறந்த தரையிறங்கும் இடமாக உள்ளது. சுவையா இருக்கிறது. டீனா, உன்னால இதை பிடிக்காம இருக்க முடியாது. சரி, இது உண்மையில என்னுடைய முறை. நான் உடனே திருப்பி வருகிறேன். நான் இதை போன்ற பல கர்னல்கள் வைத்திருக்கிறேன். இது அவனை இன்றி முடியவில்லை. இது பாப்கார்ன் நேரம். என்னால கொஞ்சம் ஆடலாம் என நினைக்கிறேன். ஓஹா, நான் உங்களை எல்லோரையும் வெல்ல போகிறேன். அந்த வாசனை என்ன? ஓ, அது என் பாப்கார்ன். பாறை காகிதம் கத்தி. என்ன நடக்கிறது? பாப்கார்ன் பேரழிவு. நண்பர்களே, உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். என்ன? நானும் ஒரு வீடு செய்ய போகிறேன். குப்பையில் சரியான பெட்டியை கண்டுபிடித்தேன். ஓப்ஸ், ஒரு எலி. இது எங்கிருந்து வந்தது? எவ்வளவு அழகாக இருக்கிறது. நீ அதை பயமுறுத்துகிறாய் பிபி. மிகவும் மென்மையானது. நான் உன்னை வைத்துக் கொள்கிறேன். ஆனால் இப்போது நீ போக வேண்டும், ஏனெனில் நீ பிபியை பயமுறுத்துகிறாய். இப்போது ஒரு வீடு செய்ய நேரம். நான் ஒரு கத்தியை எடுத்து கார்ட்போர்டில் தேவையான அனைத்து விவரங்களையும் வெட்டுகிறேன். நல்லா இருக்குது. நானும் 3 மாடி மற்றும் ஒரு கூரை அமைப்பேன்.
இப்போது வீட்டை வண்ணம் பூசுவோம். இது வெள்ளையாக இருக்கும். அல்ல நிறம் எனக்கு உண்மையில் மிகவும் பிடித்திருக்கிறது. கூரையை நோக்கி நகர்கிறேன். மற்ற எல்லா பாகங்களும் வீட்டின். எனது வீடு பிபியின் வீடு போலவே நல்லதாக இருக்கும். ஆனால் இது எதுவும் செலவாகாது. சாமா, என்னிடம் வா. என் வீட்டை இளஞ்சிவப்பு நிறமாக வண்ணம் பூசு. பார்ப்போம். ஓ, என்ன அற்புதமான நிறம்! எவ்வளவு அழகாக இருக்கிறது. அதேதான் நான் விரும்பியது. சரியாக பொருந்துகிறது. இதோ பணம். இப்போது அழகான ஜன்னல் சாளரங்களை சேர்ப்போம். ஒரு பொன் கூரை மற்றும் வீட்டின் மையத்தில் ஒரு கிரீடம். எனக்கு இது பிடிக்கும். வாவ் பிபி, உன் வீடு பிரகாசமாக இருக்கிறது. நானும் வீட்டின் முகப்பை அழகாக மாற்ற விரும்புகிறேன். முதலில் சில சிவப்பு இதயங்களை இணைக்கப் போகிறேன். இது செங்கற்களாக இருக்கும். கூரை பல நிறங்களில் இருக்கும். அருமை. மற்றும் அழகான வில். வாவ், என் அழகான செல்வந்தி பார்பி இந்த வீட்டில் வாழ்வாள். வாவ், இதை பாருங்கள். இது மகிழ்ச்சியாக இருக்கும். சில ஐஸ்கிரீம் வாங்கலாம். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கும். ஓ, இது ஏற்கனவே முடிஞ்சு விட்டது. ஓட்ஸ், ஒரு மரக்குச்சி. அருமை. எனக்கு இது தேவைப்படும். சில நிறங்களை சேர்ப்போம். நான் அதை என் கார்ட்போர்டுக்கு இணைக்கிறேன். வாவ், நமக்கு ஒரு வானவில் தரை கிடைத்து விட்டது. இப்போது சில ஸ்பாஞ்சுகள். நமக்கு ஒரு குளிர்ச்சியான சோஃபா கிடைத்து விட்டது. ஆனால் நான் அதை இப்படி விட முடியாது. நான் என் டி-ஷர்ட்டை தியாகம் செய்து விட்டேன். ஆனால் அது அழகாக தெரிகிறது. என்ன? அது ஒரு சிறந்த யோசனை. மற்றும் என் டி-ஷர்ட்டின் ஒரு சிறிய துண்டு. ஆஹா, ரூபிக்ஸ் கியூப். உண்மையில் இது வாழும் அறையில் ஒரு சிறந்த காபி மேசையாக இருக்கும். ஒரு காக்டஸ், ஒரு சிறிய கம்பளம், சில ஓவியங்கள் மற்றும் அலமாரிகள், பூக்கள், செடிகள், எல்லாவற்றையும் வைப்பது. இது ஏற்கனவே மிகவும் வசதியாக இருக்கிறது. இப்போது சுவர்களை வண்ணமிடுகிறேன். எனக்கு ஒரு கடிகாரம் இருக்கிறது. அதை சுவரில் தொங்கவிடுவேன். இப்போது இது ஒரு கடிகாரம் மற்றும் துணி முள். நான் என் பார்பியின் உடைகளை அவற்றில் போடுவேன். அழகாக இருக்கிறது. எல்லாம் சரியாகவே நடந்தது. பிபி பற்றி என்ன என்ன நீ சொல்வது? வாவ், ஆம், என் பார்பி மிகவும் விலையுயர்ந்த பொருட்களை வைத்திருக்கிறாள். நீ இந்த வடிவமைப்பாளரின் மரச்சாமான்களை பாரு. தங்கம் மற்றும் வைர சாண்டிலியர். சாம், எனக்கு புல்வெளி வேண்டும். இந்த அழகான முற்றத்தையும் வேலியையும் பாருங்கள். ஒரு சிவப்பு கம்பளம். நிச்சயமாக என் பார்வி ஒரு உண்மையான நட்சத்திரமாக இருக்கப் போகிறாள். ஓ ஆம், எனக்கு இது பிடிக்கும். நான் ஒரு வேலையும் செய்ய முடியும். அது ஐஸ்கிரீம் குச்சிகளால் செய்யப்படும். அவற்றை ஒட்டி வைத்து முழுவதும் வண்ணம் பூசுவது. என் பார்வி அவளுக்கு அதிக பிரபலமில்லை, ஆனால் அவள் நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருக்கிறாள். அடடே, வறுமை. நீங்கள் காத்திருக்கவும், எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. நாம் கார்ட்போர்டை எடுக்கலாம், கதவை வெட்டலாம்.
அதை அறையின் நடுவில் வைக்கிறேன். நாங்கள் அதை பிரிக்கிறோம். அறையின் ஒரு பாதியை மஞ்சளாகவும் மற்றொன்றை இளஞ்சிவப்பு மற்றும் நீலமாகவும் வண்ணம் தீட்டுகிறோம். முடிந்தது. இப்போது நான் என் லெகோவை எடுக்கிறேன். என்ன நான் செய்ய போகிறேன் என்று ஊகிக்கிறீர்களா? 3, 2, 1 ஒரு குளியலறை. அது வேலை செய்தது. சில வாத்துக்களை வைக்கிறேன் மற்றும் ஒரு வாத்து போஸ்டர், ஒரு கழிப்பறை மற்றும் லெகோ மனிதன் காகிதத்தை பிடித்திருக்கிறான். ஒரு துவைப்பொறி, ஒரு துணி கூடை. என் பார்பி இப்போது தனிப்பட்ட குளியலறை கொண்டிருக்கிறாள். அறையின் 2ஆம் பகுதியிற்கு ஏதாவது செய்யலாம். எனக்கு ஏற்கனவே தெரியும். எனக்கு ஒரு செய்தித்தாள் வேண்டும். அழகான புகைப்படங்கள் மற்றும் படங்களை வெட்டிக் கொள்கிறேன். சுவர்களில் ஒட்டுகிறேன். வேலைக்கு போகலாம். ஒரு மென்மையான கம்பளத்தை போடுகிறேன். ஒரு படுக்கையும் படுக்கை மேசையும் வைக்கிறேன். சில அலமாரிகள் தேவை. மேலும் ஏன் ஒரு பால்கனி செய்யக்கூடாது? இது மிகவும் அழகாக இருக்கிறது. அவள் மீண்டும் குப்பையிலிருந்து ஒரு அறையை உருவாக்கினாள். என் பார்பி மிகவும் விலையுயர்ந்த பொருட்கள். ஆனால் எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. நீச்சல் குளத்தில் நேராக ஒரு ஸ்லைடு எப்படி? அவள் எழுந்தவுடன் உடனே அங்கே ஸ்லைடு செய்வாள். அது மிகவும் cool. நான் ஒரு ஜீனியஸ். நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன். நான் ஒரு சிறிய தூக்கம் போகிறேன். ஓ ஆம், எல்லாவற்றையும் முடிக்கவும். மிகவும் சரி மிஸ் பிபி. 3வது மாடியில் ஒரு படுக்கை அறை இருக்கும். ஒரு மோசமில்லை. சரி, 3வது மாடிக்கு செல்வோம். இது மிகவும் வேடிக்கையாகவும் கொண்டாட்டமாகவும் இருக்கிறது. இங்கே ஒரு பார்ட்டி அறையும் டிஜேவும் இருக்கும். வாவ், மகிழ்ச்சியாக இருக்கலாம். என் பார்பி நடனமாட விரும்புகிறாள். பார்பி, உங்களுக்கு பார்ட்டி செய்ய விருப்பமா? சரி, நிச்சயமாக நீங்கள் எங்களுடன் சேர்ந்து கொண்டாடலாம். ஒன்றாக மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஓ, அந்த சத்தம் என்ன? என்ன இல்லாமல் நீங்கள் ஒரு பார்ட்டி நடத்துகிறீங்களா? ஆனால் இது குளிர்ச்சியாக இருக்கிறது. எனக்கு நடனம் பிடிக்கும். மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஓ, மைலி எம்என்டெமாக்களின் மிகவும் சிறிய குவளை பெற்றாள். குவென்டினிடம் முழு இயந்திரமே இருக்கிறது. சோஃபி மேலும் பெரிய இயந்திரத்தை அணைக்கிக் கொண்டிருக்கிறார். பார்ப்பேயாம். ஓய் நண்பர்களே, நீங்கள் மிகவும் பெரியா உள்ளீர்கள். சவாலை தொடங்குவோம். பெரிய, நடுத்தர அல்லது சிறிய உணவு. உங்களிலிருந்து யார் தொடங்க போகிறீர்கள்? மைலி, வாங்க. ஓ, இது எளிதாக இருக்கவில்லை போலிருக்கிறது. அதை திறப்பது நிச்சயமாக கடினம். அதுவே, இதை நசுக்க போகிறேன். இதோ போய்விட்டது. என் முழு கைகளும் உள்ளேயே உள்ளன. நீங்க மைலிய கோபப்படுத்திட்டீங்க. இது ரொம்ப நல்லது. இந்த உரையலை முயற்சிப்போம். ஓ, எவ்வளவு ருசியா இருக்குது. இது நன்றாக சாக்லேட் நிறைஞ்சிருக்குது. கிளின்டன், என்ன நினைக்கிறேன்? நீங்க தான் அருமை. எனது அனைத்து இனிப்புகளும் விற்பனை இயந்திரத்தில் உள்ளன. எனவே நான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓ, இது எப்படி செயல்படுகிறது? ஓ, காத்திரு. நாம் நிறுத்துகைகளை சேர்க்க வேண்டும். பரவாயில்லை, நான் இந்த இயந்திரத்தில் என்ற வாய்ப்பு தருகிறேன். நாம முயற்சி செய்கிறோம். அப்படி என்றால் போய்விட்டோம். ஆஹா, நான் எச்சியை பெற முடிகிறதே. ரொம்ப நன்றி. எனக்கு அவ்வளவு பிடிக்கும். ஓ, நான் இல்லை. மேற்கொண்டு அதிகமாக ஆம், நம்பிக்கையாகாது. அரே, காத்திருங்கள். என் சக எனக்கு இன்னும் வேண்டும். வாங்க சப்புவோம். நான் ஒரு அமைதியாக. அமைதி இல்லாமல் மழை விட வேண்டும் என்று தெய்வங்களை அழைக்கிறார்கள். ஆரம்பத்திலிருந்து செய்திருக்க வேண்டியதுதான். நான் நினைக்கிறேன்
போகிறேன். அது சோஃபியின் முறை. ஓ ஊரா, நான் இப்போது இந்த கன்னிக்காயினை மதிப்பாய்ச்சாக கை கொள்வேன். நாம் இதை திருப்பி அதிலிருந்து எடுக்க வேண்டும். நன்றி. நம்ப முடியவில்லை, எனக்கு இன்னும் வேண்டும். ஹே, இது ஏன் வேலை செய்யவில்லை? இயந்திரம், எனக்கு சில இனிப்புகள் கொடு. என்ன நடக்கிறது? இயந்திரம், என் மேல் கோபப்படாதே. நிறுத்துங்கள். வணக்கம் நண்பர்களே, கவனமாக இருக்கவும். எனது டிவி இயந்திரத்தை பிடிங்கள். எனக்கு தோன்றுவது இது முடிந்தது. ஓ, அதை பார்க்க அது முழுமையாக கடலாக இருக்கிறது. ஏன் எனக்கு இத்தனை சிறிய சாக்லேட் பட்டை கிடைத்தது? விச்சுவே, நான் ஒரு அதிர்ஷ்டசாலியானவன். என் சாக்லேட் எங்கே? என்ன, எனக்கு எதுவும் கிடைக்கலையா? சோஃபி, நீ தொடங்கணும். நான் விரைவாக செஞ்சிருவேன். எனக்கு மிகவும் சிறிய சாக்லேட் பார் இருக்கிறது. நிச்சயமாக அதை இழக்காமல் சாரமிட்டியை பயன்படுத்தி முயற்சிப்போம். ஆனால் நீங்க தெரிஞ்சு எனக்கே ஒரு நல்ல ஐடியா. நான் அதை பச்சாலையுடன் ஒரு கண்ணாடிக்கு போட்டு கிளறி சாக்லேட் பாலை சுவைக்கலாம். ஆஹா, அதுவும் அருமை. சரி, இப்போ முயற்சிக்கேன். ஆமா, அதுதான். சுவையாக இருக்கிறது. எனக்கு மிகவும் பிடித்துள்ளது. கிளின்டன், நீதான் உண்மையா? வாவ், இந்த சுவையான சாக்லேட் பார் என் ஓரமாக இருக்கிறது. இல்ல, அதெல்லாம் இல்லவா? சோஃபி, நான் பங்குபடுத்த மாட்டேன். நீ நம்ப முடியாத அளவுக்கு பேராசையானவன். ஆனா என்ன செய்யலாம்னு எனக்கு தெரியும். நான் வெப்பநிலையை உயர்த்த போகிறேன். அதனால் அவன் சாக்லேட் உருகிவிடும். ஓ ஆம், நான் இங்கே வர்றேன். ஒரு நிமிஷம், என்ன நடக்குது? ஓ, சாக்லேட் ஏன் கரைகிறாய்? ஆமா, அடே, என்னோட கைகளில் நேராக வந்து விட்டதே. இல்லை, ஓ, ரொம்பவே வருத்தமாக இருக்கிறது. சரி, மிகவும் சுவையாக இருக்கின்றது. நீ ஏன் சிரிக்கிறாய்? சரி விடு, நீயும் அதே விஷயம் செய்கிறாய். அது என்ன அப்பா? அது என் சாக்லேட். ஏன் நீங்கள் என்னை இவ்வளவு நெருக்கமாக பிடித்திருக்கிறீர்கள்? அதை நம்மோடு நேராக கிடைத்த சாக்லேட் நீரூற்று. ஆனால் அது மிகவும் நன்றாக இருக்கிறது. ஓ, அத்திப்பழ கூடை, ஒரு கியாடிய கனவு. சாஃபி ஒரு மிதமான அளவை எடுத்துக்கொண்டாள். அருவருப்பாக இருக்கிறது. குவீண்டின் ஒரு பெரிய அளவை பெற்றான். ஆம், வாசனை மகிழ்ச்சி அளிக்காதது. மைலி தொடங்கினாள். அறைக்கும் கெட்ட பெருமழை. அதை ஒரு சிறிதும் குடிக்க விரும்பவில்லை. அருவருப்பானது. இதைவிட மோசமானது எதையும் நான் குடிக்கவில்லை. உனக்கு ப்ரோக்கோலியையும் சாப்பிட வேண்டும். ஓ, நன்றி கிளின்டன். சரி, நான் முடித்து விட்டேன். தொடரு சோஃபி. இத்தனை பெரிய கிளாஸிலேயே இந்த மோசமான காக்டெயிலையே எப்படி குடிக்க முடியும்? சரி, மூடு. என் மூக்கில் திரும்பு. ஓ, இதுதான் உதவிகரமாக இருக்கும் என நம்புகிறேன். அருவருப்பு. நான் இனி அதை செய்ய மாட்டேன். இல்லை, எனக்கு ஒரு யோசனை வந்தது. சோஃபி, உனக்கு இந்த ஸ்ட்ராபெரி ஸ்மூதி வேண்டுமா? ஏன் என்றால் அதை வைத்துக்கொள். நான் அந்த மோசமான ஒன்றை வைத்துக் கொள்கிறேன். ஓ, நன்றி கிளின்டன். ஓ, இது மிகவும் நல்லது. ஏன்? என்ன? ஓ, இன்னும் எனக்கு தெரிகிறதே. ஓ, இல்லை, அது ப்ரோக்கோலி. ஓ, நீ ஏன் அப்படி பண்ணினாய்? அது அருமையாயிருந்தது. சரி கிளின்டன், அது என் முறை. ஓ, உண்மையில் நான் இதை செய்ய விரும்பவில்லை. நான் எல்லாவற்றிலும் பெரிய காக்டெயில் பெற்றேன். அப்பா, அதுக்கு எவ்வளவு இருக்கிறது பாருங்கள். என்ன, இதை ஊற்ற முயல முடியவில்லை. நில் பெண், இதை உன்னிடம் ஊற்றப் போகிறேன். நன்றி. இதுதான் நான் வேலை செய்யல. ஓஹோ, நான் எல்லாம் எல்லாவையும் திட்டவட்டமாக விட்டுட்டேன். நான் அதை நாளைக்காக கூட செய்ய விரும்பவில்லை. இவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது. இந்த அருவருப்பான இதழ் என்னை மொத்தமாக மூடிவிட்டது. இஷ், ஐயா, நீங்கள் சரியாக சொல்கிறீர்கள். எனக்கு என்னை வரவேற்பதற்கு நன்றி. தானியங்களை கிடைத்துவிட்டது. மேலும் எனக்கு இன்னொரு பெரிய பெட்டியும் இருக்கிறது. மேலும் எனக்கு மிகவும் மொத்தளமாக ஒன்றும் இருக்கிறது. நான் இதை எப்படி சாப்பிடுவது?
நல்ல தம்புகள் கிடைக்க என்னால் தவற என்ன? சரி, நான் அதை சாப்பிடுகிறேன். நான் இப்போதே தொடங்குகிறேன். சரி, நான் ஒரு சிறிய கிண்ணத்தையே எடுக்கிறேன். கொஞ்சம் பால், ஒரு தானிய துண்டு. இவ்வளவு சிறிய உணவை சிறிய கைகளால் சாப்பிட வேண்டும். இத்தனை சிறிய உணவால் நான் ஒரு பொம்மையாய் உணர்கிறேன். பார்ப்போம். அது மந்தமாக இருந்தது. ஒரு சாதாரண பொதி கிடைச்சது. பாப்போம். முயன்று பாருங்கள். வா, விலை மதிப்புள்ளது. எனக்கு அழுக்க பாத்திரங்களை வேண்டாம். அழுக்காக செய்ய விரும்பவில்லை. நான் பிறகு பார்ப்பேன் அப்படின்னு சொல்றா. அதனால நான் அவளை நேரா என் வாயில வச்சு இப்ப தப்புறேன். நன்றி. நீங்கள் என்ன சுடிக்கல. பிச்சிக்கும் அவள் என்னை பலமாக சாப்பிட வைத்தாள். அவர்களை எல்லாம் பாருங்கள். சீரியல் மூடப்பட்டிருக்கிறதா? சரி, நான் அதை பார்த்துக் கொள்கிறேன். ஓ, இது மிக சுவையாக இருக்கிறது. அடுத்தது என்ன? மைலி, இது உண்மை. இந்த பெரிய பொதியை எவ்வளவு பெரியது என்று சொல்ல தெரியவில்லை. எனவே ஒரு பெரிய பாத்திரம் தேவை. உங்களுக்கு தயாரா? அது சரி. இது முழு நீச்சல் குளம் பால் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது சில சீரியல் வைக்கலாமா? எப்போதும் நான் சாப்பிடவும் முடியும். இது மிகவும் குளிர்ச்சி. ரொம்ப சூப்பரா இருக்கு. ஓ, இது ஒரு கனவு நிஜமாக்கிது போலதான். இங்கே ரொம்ப சூப்பர் ருசியா இருக்குது. நண்பர்களே, வணக்கம் பெண்களே, எப்படி இருக்கிறீர்கள்? ஓ, நான் பார்க்கிறேன், அது மோசமாக இருக்கிறது. மோசமான ஆரை கிடைச்சதா? எவ்வளவு பயங்கரம்! என் படுக்கை உடைந்து விட்டது. மேலும் அங்கே கரப்பான் பூச்சிகள் உள்ளன. ஓ, அதை எடுத்து விடு. அண்ணா, நீ எல்லாரையும் பயமுறுத்தி விடுவாய். நிறுத்து. நான் அவர்களை எனக்கே எடுத்துக்கொள்கிறேன். அது என்னை வெறுக்க வைக்கிறது. வெள்ளிக்கிழமை. நான் இங்கே வாழ விரும்பவில்லை. நான் உன்னுடன் இருக்க விரும்பவில்லை. நாம் பலை கொடுக்க வேண்டும். சரி. நான் உண்மையில் ஏதோ ஒன்றை கண்டுபிடித்தேன். நாம் நமது அறைகளை முற்றிலும் புதிதாக உருவாக்குவோம். அப்படிதான் நான் அதை வைத்துக் கொள்வேன். பாருங்கள். ஓ, மீண்டும் பிரகாசமா இருக்க நான் குருடாக வேண்டுமா? இதோ என்னுடையதை பாருங்கள். நான் அதை எனது சொந்த பாணியில் செய்வேன். நீங்கள் எதையும் புரிந்து கொள்ளவில்லை. புதன்கிழமையின் அறை அழகாக இருந்தது என்று நினைத்தேன். ஆனால் என்னின் அறை மிகவும் அழகாக இருக்கிறது. எந்த உள்துறை மயமாக்கலும் அற்புதமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். போடு ஆர்ட் புதிய சவாலுக்கு வரவேற்கிறோம். கை, உன் உதவி தேவை. முடியுமா? அப்போது என்ன ஆன்ஸ்படுத்தலாம் என்று பார்க்கலாம். அது என் சகோதரன் அதை அங்கே வைத்தான். கருப்பு பெயிண்ட் சரியானது. இந்த வெள்ளை சுவர்கள் எனக்கு மருத்துவமனை நினைவூட்டுகின்றன. அவற்றை வண்ணம் பூசுவோம். சரியானது. கருப்பு என்பது ஒரு அழியாத பாணி. எனிட் மட்டும் அதை விரும்பவில்லை. மற்றும் என்ன இருக்கிறது? கை, எனக்கு உதவுங்கள். எனிட், போய்விடு. அதை பிடிக்கிறேன். ஒரு துருவியும் எனக்கு காயம் செய்யாது. தொடங்கலாம். வாவ், வென்ஸ்டே, ஒரு இளம் பெண்ணுக்காக மரச்சாமான்களை சேகரிப்பதில் நீ மோசமாக இல்லை. வாவ், அது இல்லை. நான் படுக்கையை கருப்பாக வண்ணம் பூச முடிவு செய்தேன். இப்படி இருந்தால் நல்லது என்று நினைக்கிறேன். இன்னும் ஏதோ குறைவாக உள்ளது. சரி, என் ரகசியங்களின் பெட்டி. அது என்ன? நான் பார்க்க வேண்டும். என் அறையில் சில அலங்கார பொருட்களை பயன்படுத்தலாம். அது சிறந்தது. அது மிகவும் நல்லதாக தெரிகிறது. இறுதியாக சில வெள்ளை நிறத்தை சேர்ப்போம். பூ, என் கைகள் அழுக்காக வேண்டாம். கை, எனக்கு உதவுங்கள். அது நல்லது. அற்புதம். நன்றி. நீ சுதந்திரமாக இருக்கிறாய். எல்லாம் தயார். என்னை தாண்டி என்ன செய்கிறாள்? என்னை தாண்டி நீ அங்கேயே இரு. கவனமாக பார். இது உன் பாதி, இது என் பாதி. மஞ்சள் கோட்டை தாண்டாதே, சரியா? ஓ, என்னை தாண்டி கொஞ்சம் கோபமாகிவிட்டாள். நம்முடைய நகங்களை ஒன்றாக பிடிக்க. குட்டி நாய். நான் மன்னிக்கவும்.
இது எனக்கு அரிதாகவே நடக்கிறது. ஆனால் என் அறையை கவனிக்க நேரம் வந்துவிட்டது. நான் என் அறையை புதன்கிழமை என்று இருந்ததை விட சிறப்பாக மாற்றுவேன். ஆஹா, அவள் அதை பார்ப்பதற்காக என்னை வேண்டிக் கொள்வாள். வாவ், என்ன அழகான நிறம். தயார். இந்த சுவர்கள் மந்திரமாய் தெரிகின்றன. உள் அலங்காரத்திற்கு தேவையான அனைத்தையும் நான் ஆர்டர் செய்ய வேண்டும். ஓ, அவர்கள் ஏற்கனவே வந்துவிட்டார்கள். நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஹலோ. ஆம், தயவு செய்து இதை இங்கே வையுங்கள். சரி. ஓ, உங்களின் உதவிக்கு நன்றி. பை. என்ன காத்திருக்கிறது இங்கே? ஓ, மஞ்சள் வண்ண பெயிண்ட் மற்றும் ஒரு தூரிகை. இதுவே எனக்கு தேவை. நான் படுக்கையும் தரையும் வண்ணம் போட போகிறேன். லா 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 லா. இது சூரியன் என்று நான் நடிக்கிறேன். இந்த மஞ்சள் நிறம் என் மனநிலையை உயர்த்துகிறது. இன்னும் என்ன இருக்கிறது? வாவ், எவ்வளவு பொம்மைகள். வாவ். வாவ், ஏனிட், உன் அறை ஏற்கனவே மிகவும் அழகாக இருக்கிறது. இது மிகவும் ஆரம்பம். இப்போது நான் இதை முடிப்பேன். வாவ், அந்த ரிப்பன்களும் வானவில். அது மிகவும் அழகாக இருக்கிறது. மேலும் ஒரு பட்டாம்பூச்சி. அதை பாருங்கள். கனவு பிடிப்பான் மற்றும் சில ஸ்டிக்கர்கள். உங்களுக்கு இது எப்படி பிடிக்கிறது? நிச்சயமாக எனக்கு நிறைய நகங்கள் பூசிகள் உள்ளன. அதை நான் வரைவதற்கு பயன்படுத்தலாம். ஓய்லா, எல்லாம் முடிஞ்சது. வாங்க, உள்ள வாங்க. வாவ், அது அற்புதம். А столько классных вещей и книг. И даже этот горшок с травой. எல்லாமே மந்திரமாய் தெரிகிறது. நன்றாக இருக்கிறது. ஓ, ஆம், நன்றி. ஓ, பொறாமைப்படாதே. வென்ஸ்டே, உன் இருண்ட அறையில உட்காரு. இங்கே கை. அருமை. அது அருமையாக தெரிகிறது. இப்போது ஒரு சிறிய ஃபாண்டட். இது போதும். உங்களுக்கு சில மோதிரங்களை போடுவோம். இது போதும். அவை எவ்வளவு அழகாக இருக்கின்றன பாருங்கள். ஓ ஓ, நீ அழகாக இருக்கிறாய். என்ன கை? என்னிடம் நீ அங்கே என்ன செய்கிறாய்? உங்கள் கைகளை காட்டுங்கள். அருவருப்பாக இருக்கிறது. இந்த பிங்க் பஞ்சு எல்லாம். ஓ, நீங்கள் அருவருப்பாக இருக்கிறீர்கள். போய்விடுங்கள். ஓ மனிதா, ஹே வென்ஸ்டே, இது சரியில்லை. ஓ, அஃப்து எனக்காக. நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஓ, எனக்கு தெரியவில்லை. ஹலோ ராபர்ட். ஓ ஹே, நான் இங்கே இருக்கிறேன். உங்களுக்கு என்ன வேண்டும்? இது எனக்கான பரிசா? ஓ, நன்றாக இருக்கிறது. நன்றி. பை. ஹே, திரும்பி வா. மூவா. ஆமா, பை. பார்ப்போம். ராபர்ட் என்ன கொடுத்தார்? அதை திறக்க காத்திருக்க முடியவில்லை. ஒரு நாய். அதுதான் நான் விரும்பியது. நீ அற்புதமாக இருக்கிறாய். உனக்கு பெயர் வைக்கிறேன். சான். உனக்கு ஒரு சிறிய விழா. ஓ, நான் ஒரு உடை தேர்வு செய்கிறேன். குள். அற்புதம். என்ன? ஓ, ஆம். என் அண்டை வீட்டாருடன் உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதா என்று சொல்ல வேண்டாம். Sienna, பயங்கரம். Gazurastani. Saus sur restaurant sur Ombertoch. Trivis Pro, Browsellinger. Alright, sure occur ears, though I'm precious spiritual braids. Inger said this why one training shits. Cut up rental pace. Angry wiwery and tour, angle cardle and trap in. Pouring jam. நீ மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறாய். ஓ, என்ன? அதை எடுத்துடு. கரப்பான் பூச்சிகள். என்ன ஒரு பயங்கரம். எத்தனை பேர்? எனக்கு உதவுங்கள். ஓ, நான் இப்போ. ஓ, இல்ல இல்ல இல்ல. நான் இதை செய்ய விரும்பவில்லை. ஓ, தயவு செய்து வாருங்கள். தயவு செய்து. ஓ ஓ, நீங்கள் இங்கே இருப்பதற்கு நன்றி. என்ன? எனக்கு இதை ஏன் தேவை? சரி. ஆமா. ஓ மனிதா, பயப்படாதே. அது என்ன? கார்லோ, நீ இறந்து விட்டாயா? என்ன ஒரு பயங்கரம். என் சிறந்த நண்பன் கார்ல் இறந்து விட்டான். அவனை முறையாக அடக்கம் செய்ய வேண்டும். உனக்காக மிகவும் வசதியான பெட்டியை எடுத்தேன்.
நீங்கள் சொர்க்கத்தில் என்னை கவனித்துக் கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். இனிமையாக தூங்குங்கள் என் சிறிய கரப்பான் பூச்சி. நான் உன்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். நீ மாற்ற முடியாதவன். இது என்ன என்னட்? வந்ததற்கு நன்றி. எனக்கு ஒரு விருந்து நடத்த வேண்டும். நான் கேக் செய்ய முடித்து விட்டேன். இறுதி அலங்காரம். நான் விருந்தினர்களுக்காக காத்திருக்கிறேன். நானும் ஒரு விருந்தினை நடத்த முடிவு செய்தேன். ஓ, ஒரு கண். சரியானது. நன்றி கை. அன்னட். அவள் பயந்து விட்டாள். குளிர். பெண்களே, சீக்கிரம் பாருங்கள், எல்லாம் தயார். அவ்வா, இங்கே அவர்கள் இருக்கிறார்கள். நான் வருகிறேன். ஓ, வணக்கம் பெண்களே, வந்ததற்கு நன்றி. சரி, வணக்கம். முத்தங்கள். ஓ இல்லை, என் அழகான கேக். ஓ, நீங்கள் எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டீர்கள். எப்படி இருக்கிறது? நீங்கள் எப்படி முழு கேக்கையும் தனியாக சாப்பிட முடிந்தது? ஓ மான். ஹே ஹூ. ஹூரே, ஒரு பார்ட்டி. உங்களுக்கு கேக் வேண்டுமா? நீங்க பயப்படாமல் முயற்சி செய்யலாம். அன்னட், கவலைப்படாதே. நீ உண்மையாகவே அதை சாப்பிட போகிறாயா? சரி, அது பயமற்றது. ஓ மனிதா. ஓ இல்லை, இன்றிரவு ஆனட் பிறந்த நாள் விருந்து. அனட், உனக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்ல வரேன். சன்னி, உன் கேக்கை சாப்பிட்டதாக பெண்கள் சொன்னார்கள். வாவ், வென்ஸ்டே, அது மிகவும் அழகாக இருக்கிறது. நன்றி. நாங்கள் சுவையான ஏதாவது முயற்சிக்கலாம் என்று நினைக்கிறேன். கருப்பு நூடுல்ஸ் எவ்வளவு விசித்திரமாக இருக்கிறது. இதன் சுவை எனக்கு பிடிச்சிருக்கிறது என்று நினைக்கிறேன். முதலில் கார்டுகளை எடுத்துக் கொள்ளுங்கள். சரி, நான் ஆமை போல சாப்பிட வேண்டும். என்ன வேகம் எனக்கு காத்திருக்கிறது என்று பார்ப்போம். அது மிக அருமை. சராசரி மிகவும் நல்லது. அது மைக், நீ செல். நாங்கள் உன்னை முன்னே செல்ல விடுகிறோம். மன்னிக்கவும், ஆனால் நான் நீண்ட நேரம் காத்திருக்க முடியாது. எனக்கு அவசரமாக என் நூடுல்ஸ் சாப்பிட வேண்டும். ஓ, முட்டாள் குச்சிகள். அவற்றை பிரிப்பது எளிதல்ல. ஆம், நீயும் அதிக வேகமாக இல்லை போல. கவனமாக இரு. குச்சிகளை சுற்றி எறிய தேவையில்லை. நான் வெறும் அவசரத்துல இருந்தேன். மன்னிக்கவும். ஓ, இறுதியாக நாங்கள் அதை சாப்பிடலாம். என் வயிறு இதற்காக எதிர்பார்க்கிறது. ஹே, ஒரு குச்சியால் நூடுல்ஸை எடுக்குவது எளிதல்ல. ஒரு நிமிடம் காத்திரு. என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். நான் ஒரு குச்சியை ஜாரில் விட்டு நூடுல்ஸை சுற்றி மடிப்பேன். அடடே, அது நல்ல யோசனை என்று நான் நினைக்கவில்லை. பெரிய விஷயம் இல்ல, கொஞ்சம் சிதறியது. இது பெரிய விஷயம் இல்ல. நான் இப்போதே சுத்தம் செய்றேன். அதை நீங்களும் சாப்பிடலாம். அதே பொருட்களை வீணாக்காதீர்கள். ராம், சுவையா இருக்குதா? என்னிடம் இன்னும் முழு பகுதி இருப்பது நல்லது. வா, இது நூடுல் ஐஸ்கிரீம் போல தெரிகிறது. ஓ, மன்னிக்கவும், அது வெளியே வந்து விட்டது. இது மிகவும் மோசமாக இருக்கிறது. நீ கொஞ்சம் மரியாதை கற்றுக்கொள்ள வேண்டும் பிபி. நான் சாப்பிடு சட்டியை பயன்படுத்த மாட்டேன். எனக்கு வேறு திட்டங்கள் உள்ளன. முதலில் நான் அதை ஒரு நாப்கினில் வைக்கிறேன், அழுக்காகாமல் இருக்க. அதுவே உண்மையான பெண்கள் நடந்து கொள்ள வேண்டிய விதம். இப்போது நான் அதை ஒரு முள் மற்றும் கத்தியுடன் சாப்பிட போகிறேன். முட்டாள் நூடுல்ஸ். நான் இதை சமாளிக்க முடியவில்லை. ஓ, நல்ல மரியாதை உங்களையும் தவறவிட்டது போல தெரிகிறது மியா. யாரும் என்னை கிண்டல் செய்ய அனுமதிக்க மாட்டேன். ஆமா, ஆர்த்து பொறாமைப்படு பிபி. நான் எளிதாக என் பணியை முடிப்பேன். ஓ, மிகவும் சுவையான நூடுல்ஸ். அது என்ன? அதுவும் ஆச்சரியமா இருக்குது. நான் உன்னை பாராட்டுறேன். கேக்க நல்லா இருக்கு. நீ எப்படி இருக்கிற மைக்? அவசியம் சாப்பிட்டு இதோ மைக், நீ தொடங்கலாம். நீ ஸ்கவுட் வேகமா இருக்கிற பிபி. நான் உன்னோட எந்த விதத்திலும் இணைந்து செல்ல முடியவில்லை. மைக்கின் பகுதியை சாப்பிடுவதை தடுக்க முடியவில்லை. அவனுக்கு இந்த மகிழ்ச்சியை மறுக்க கூடாது. நாம் இவ்வளவு காலம் தாங்கி வந்தோம். நாம் இதை நீண்ட காலத்திற்கு முன்பே செய்திருக்க வேண்டும். மற்றும் நான் என்னால் விலக முடியவில்லை. ஹே மியா, வழியில் நின்று விடாதே. நூடுல்ஸ் என் வாயில் ஹாம்பியர். ஓ, அது எங்க போயிற்று? எவ்வளவு அலட்சியம் மைக். ஓ இல்ல, நீ எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டாய். நாங்கள் உனக்கு உதவ முடிவு செய்தோம். அப்படி என்றால் எங்கள் புதிய உணவு எங்கே? என்ன இது உணவாக தெரியவில்லை. நீங்கள் சரி, ஏனெனில் நமக்கு காக்டஸ்கள் கிடைத்தன.
நாம் அவற்றை எவ்வளவு வேகமாக சாப்பிட வேண்டும் என்பதை கண்டுபிடிப்போம். சரி, நீ சரி, மியா. நான் விரைவாக செய்ய வேண்டும். மற்றவர்களைப் போலவே நான் என் நேரத்தை எடுத்துக்கொள்ள முடியும். இது நல்ல விஷயமான்னு கூட தெரியல. இலக்கு கோடு எனக்கு புதிதல்ல. அட்டைங்களை விரைவில் வைப்போம். எனக்கு அவசரமில்லை. இந்த அவசரத்தை நான் புரிந்து கொள்ளவில்லை. எப்படியாவது அவளை நாங்கள் பாதிக்க முடியாது என்று பயப்படுகிறேன். நம்முடைய காக்டஸ்களுடன் இருக்கலாம். ஐயோ, என் மூக்கு! ஒரு ஊசி அதுல குத்தி கொண்டது. இது மிகவும் நல்லதல்ல. நான் உனக்கு உதவுகிறேன் மியா. என் மூக்கில் விரல்களை நுழைக்காதே. சரி, காக்டஸ் என்னை கோபப்படுத்தி விட்டது. இதை சமாளிக்க நேரம் வந்து விட்டது. இதை எடு. இது நல்லது. எனக்கு பிடிக்கும். இங்கே வா, நீ முட்களால் நிறைந்த குட்டி. உன்னை சிறு துண்டுகளாக நறுக்கி விடுவேன். ஓ மியா, உன் ஆயுதங்களை கவனமாக பாவி. அது மிகவும் கூர்மையானது. சரி, பிபி, கவனம் சிதறாதே. பாரு மைக், இது என் மீது நிறைய எடுத்துக்கொண்டது. இப்போது நான் அனைத்து கூர்மையான ஊசிகளையும் வெட்ட போகிறேன். சரி, அது அருமை. இப்போது நீ முயற்சி செய்யலாம். இது வெற்றியின் சுவை. மியா, நீ எதையாவது கூர்மையானதை எடுத்தவுடன் எனக்கு பயமாகிறது. அத்தகைய தருணங்களில் முக்கியமானது என்னவென்றால் அதை என் கையில் அடிக்க விடாமல் இருக்க வேண்டும். நான் ஒப்புக்கொள்கிறேன், இது நான் சுவைத்த மிக சிறந்தது அல்ல. இப்போது மிகவும் கசப்பாக உள்ளது, வெறுக்கத்தக்கது. என் உனக்கு என்ன ஆச்சு மியா? ஒரு நிமிடம், நான் வாந்தி எடுக்க போறேன் என்று நினைச்சேன். ஆனால் இப்ப எல்லாம் சரியாக இருக்கிறது மைக். ஓ, நான் காக்டஸை கிட்டத்தட்ட தொடர்ந்தேன். வாவ், நீ அதிகமாக ஊதினால் ஊசிகள் பறந்துவிடும். ஏன் அதை பயன்படுத்தக்கூடாது? நல்ல வேலை. நீங்கள் அதை எப்படி சாதித்தீர்கள்? அதை என் ரகசியமாகவே விடுங்கள். நீங்கள் அதை ஐஸ்கிரீம் என்று கற்பனை செய்தால் அது அவ்வளவு மோசமாக இல்லை. எனக்கு அது பிடிக்கிறது கூட. ஓ இல்லை, அது போல தெரிகிறது. நீங்கள் இவ்வளவு விரைவாக முடிவுக்கு வந்திருக்க கூடாது. ஆனால் நான் உன்னை எச்சரித்தேன். நான் காக்டஸை ஸ்பிடல்காரலா இருந்தேன். ஓ, என் இது இவ்வளவு வலிக்கிறது. என் விரல் தீப்பிடித்தது போல இருக்கிறது. என் பொறுமை வெடிக்கப் போகிறது. நான் விரைவாக செல்ல வேண்டும் போல் இருக்கிறது. சரி, எனக்கு ஒரு திட்டம் உள்ளது. உன்னிடம் என்ன இருக்கிறது பிபி? அச்சரிக்கோல். இதன் உதவியால் நான் எளிதாக ஊசிகளை வெட்ட முடியும். சீக்கிரம் செய். நாங்கள் சோர்ந்து போய்விட்டோம். நண்பர்களே, என்னை கத்தாதீர்கள். இதனால் நான் நெருக்கடியில் உள்ளேன் மற்றும் எல்லாவற்றையும் மேலும் மெதுவாக செய்கிறேன். மியா, நான் என் கடைசி சக்தியுடன் பிடித்துக் கொண்டிருக்கிறேன். சரி, பாருங்கள், நான் இதை செய்கிறேன். நான் ஏற்கனவே ஒரு ஊசியை வெட்டிட்டேன். நீ என்ன நினைக்கிறியோ அதையே நான் நினைக்கிறேன் அமியா. ஆம் மைக், அவளுக்கு உதவ நேரம் வந்து விட்டது. நாம் ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்வதில் மகிழ்ச்சி. தொடங்குவோம். நாங்க பலது விரைவா சேர்ந்து பண்ணலாம் என்று நினைக்கிறேன். அப்படி என்றால் அதுவே. நன்றி, நீங்கள் உண்மையான நண்பர்கள். ஓ, மிகவும் நன்றி. இப்போது நான் என் காக்டஸை முயற்சிக்கலாம். ஓ, அவள் மீண்டும் மெதுவாக இருக்கிறாள். நான் இனி தாங்க முடியாது. அதை சாப்பிடு. மைக், நீ என்ன செய்கிறாய்? அதை விடு. எனக்கு சற்றே புத்துணர்ச்சி தேவை. இது நீங்கள் விரும்பியதல்ல என்று நினைக்கிறேன். நீங்கள் சரி மைக். எனக்கு மீன் பிடிக்காது. நமக்கு தேர்வு இல்லை என்று பயப்படுகிறேன். பார்ப்போம் என்ன. நான் மெதுவாக சாப்பிட வேண்டும். மற்றவர்களைப் போல நான் சாதாரணமானவன் தான், ஆனால் அதனால் எதுவும் எளிதாகி விடவில்லை. வேகமா இருக்கிறது நல்லது. நான் அதை விரைவில் முடிக்க தயாராக இருக்கிறேன். எங்கே தொடங்குவது என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் இன்னும் ஒரு எண்ணம் உள்ளது. இனி என்ன சென்ற மியா? ஏன் உங்களுக்கு மாயாஜால கலைஞரினுடைய தேவை? இப்போது நீங்கள் அதிசயம் என்ன என்பதை புரிந்து கொள்வீர்கள். நான் உங்களுக்கு ஒரு நம்ப முடியாத மாயையை காட்டுவேன். இது என்ன? என் சூப்பில் மீனை யார் போட்டாங்க? இல்ல, இது ரொம்ப மோசமானது. மீன் போய்விட்டது. அது இருக்க முடியாது. நான் சொன்னேன், நீ மயங்கி போவாய். மூட முடியல. நாம எல்லாம் கண்டுபிடிச்சிடணும், அல்லது குறைஞ்ச பட்சம் இந்த மீனை திருப்பி கொண்டு வரணும். பாரு மியா, இது உன்னுடையது. ஓ இல்ல, என் தலை. இந்த சினிமா பயப்படுகிறேன். அதை சாப்பிட வேண்டி இருக்கிறது. ஆனால் முதலில் என் பகுதியை முடிக்கிறேன்.
பாவ், இது உனக்கு பொருந்துகிறது மைக். நான் எப்போதும் ஒரு சமையல்காரராக ஆக வேண்டும் என்று கனவு கண்டேன். இந்த தொழிலில் எனக்கு திறமை இருக்கிறது என்று நினைக்கிறேன். வாவ், நீங்கள் நன்றாக செய்றீங்க. நன்றி மியா, நான் என் சிறந்ததை முயற்சிக்கிறேன். சூஷி மிக அருமையாக இருக்கிறது. என்னுடைய எதிர்பார்ப்பை ஏமாற்றாது அப்படின்னு நம்புறேன். இந்த உணவிற்கு என் முழு ஆன்மாவையும் செலுத்துவேன். ஓ, எவ்வளவு சுவையா இருக்குது. பெருமைப்பட வேண்டிய ஒன்று இருக்குது. எனக்கு இன்னும் வேண்டும். கடைசி அரிசி தானியையும் சாப்பிடும் வரை நிறுத்த மாட்டேன். அற்புதம், அது சரியானது. நீங்கள் என்னையும் சிகிச்சை அளிக்கலாம், ஆனால் அதை விட ஒரு நல்ல யோசனை இருக்கிறது. நான் எனக்காக சுவையான ஒன்றை சமைப்பேன். மைகென்வி, முதலில் தேவையற்ற அனைத்தையும் நீக்க வேண்டும். வாவ் மியா, நீங்களும் கத்தியை எப்படி கையாள்வது என்று தெரியும் என்று தெரிய வந்தது. என்ன? நான் என்னிடமிருந்து இதை எதிர்பார்க்கவில்லை. நான் ஒரு வாயு எரிவாயுவை கையாள முடியுமா என்று பார்ப்போம். இது வேலை செய்தது போல தெரிகிறது. என்ன ஒரு சுவையான மீன் ஸ்டேக் பாருங்கள். அதில் ஏதோ ஒன்று குறைவாக இருக்கிறது. தானியங்கள் மோசமான சேர்க்கை இல்லை. ஓ, என்ன வாசனை! இது என்னை பைத்தியமாக்குகிறது. வாழ்த்துக்கள் மியா, நீங்கள் சமையலறையில் சிறந்த போட்டியை உருவாக்க முடியும். நன்றி மைக், நான் பெற்றதை முயற்சிக்க நேரம் வந்துவிட்டது. பாவ், இதை வெட்டுவது எவ்வளவு எளிது! நிச்சயமாக சுவை எனக்கு இனிமையாக ஆச்சரியப்படுத்தும். ஓ, மீன் வாயில் கரைகிறது. நம்ப முடியாத அளவுக்கு மென்மையானது மற்றும் அதே நேரத்தில் சாறு நிறைந்தது. பிராவோ மியா. ஓ, பாருங்கள், பிபி இன்னும் நகரவில்லை. மைக், நீ தவறாக இருக்கிறாய். நான் இதை முயற்சிக்க போகிறேன். எவ்வளவு கடினம்! நான் ஒரு கவலையும் எடுக்க முடியவில்லை. காத்திரு பிபி, நாங்கள் உன்னுடன் மனதளவில் இருக்கிறோம். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. ஆஹா, சமையல் சவாலுக்கு எனக்கு ஒரு ருசியான கேக் செய்யுங்க. என்னுடையது. சரி, பூனை ஒரு எளிமையான மற்றும் மிக சாலமே ஈடுபடக்கூடிய முறையில் சுவையான மாவை செய்வதற்கு முட்டைகளை உடைக்க வேண்டும். சரியான தேர்வு. அவளுக்கு சமிகையை செய்பவன் யார்? சேர்க்கலாம். அதை மிகுதியா செய்யாத. எனக்கு ரொம்ப பிடிச்ச பால். ஓ, நான் இதை திறக்க முடியல. பூனைக்குட்டியை கோபப்படுத்தாமல் இருப்பது நல்லது. அடடா! ஆஹா ஆஹா ஆஹா! என்னை என்னும் என் பால் பெறுவதில் எந்த விழிப்பும் தடுக்காது. இப்போது எல்லாம் தயாராக இருக்கிறது. பொருட்களை பார்ப்போம். ஓ, எல்லாம் என் முகத்தில் பறக்கிறது. அதே சரி, கேக் செய்ய தொடங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எண்டு வேறு நிறத்தில் இறைத்துக் கொள்ளலாம் என்பதற்கு நன்றி கூறுகிறேன். எனவே ஜெஸ்ஸுக்காக ஒரு பிரமாதமான வண்ணமயமான கேக் சமைப்பேன். இது அவளை உறுதியாக மகிழ்ச்சி அடைய செய்யும். முக்கியமானது, மல் போட்டியில் மா கலையாமல் இருக்க வேண்டும். என் அழகான வடிவம். நான் உங்களுக்கு ஒரு குச்சியால் உதவுகிறேன். மாவு வெந்து விட்டது. நாம் கேக்கை கிரீமும் வண்ணம் உள்ள தெளிப்புடன் அலங்கரிக்கலாம். கோலைகள் உதவி செய்யுங்கள். அழகாக இருக்குது. இது உங்களுக்கு பண்டிகை மனநிலையை ஏற்படுத்துகிறது. என் கண்கள் ஆச்சரியப்படாதே சமையல்காரரே. அந்த பொருளை பிடிக்கவும் சில கிரீம் பயன்படுத்திக் கொள்கிறேன் மற்றும் சிறிது அலங்காரம். அந்த நட்சத்திரங்களை பாருங்கள். அரிசி சாப்பிடுவீர்களா? உங்களுடைய உணவை எறிவீர்களா? மற்றும் எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. ஜெல்லியை பெட்டிக்குள்வே உருக்கி விடுவேன். அதை கேக்கின் மீது ஊற்றுவேன். இது மிகவும் ருசியானதாக இருக்கிறது. அதை பாருங்கள், ஏற்கனவே அதிசயமாக தான் இருக்கிறது. இந்த நேரத்தில் கொஞ்சம் மசாலா சேர்க்கலாம். கிட்டில்ஸ். நான் அவற்றை விரும்புகிறேன். அது ஒரு அற்புதமான யோசனை. நம்ப முடியாதது. நாம் தயாராக இருக்கிறோம். என் வாழ்நாளில் இப்படிப்பட்ட அழகான கேக் பார்த்ததில்லை. சரி, மீனை தான் நான் தொடங்குவேன். பூனைகள் அவற்றை விரும்புவதை எனக்கு தெரியும். அவை மாஸ்டிக் மெட்டீரியல்ஸ்ல செய்யப்பட்டவை. இது மிகவும் நல்லது. நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன். எனினும் கேக்கை தானாக சுவைக்க நேரம் வந்துவிட்டது.
எவ்வளவு சுவையாக இருக்கிறது இவை. சமாதானம். நன்றி பிடி. பிறர் என்ன தயாரித்துள்ளனர் என்பதை பார்ப்போம். சுவாரஸ்யமாக இருக்கும். இனிப்புகள். ஆஹா, இந்த அற்புதமான மரத்தை பாருங்கள். நான் கடையின் திண்டாட்டத்தை அனுபவித்தேன். இது நல்லது. யாரு ஜெயிச்சாங்களா? அது தெளிவா சிபி. என்ன ஆக், வாழ்த்துக்கள். நன்றி. உங்கள் அடுத்த பணிபுரிதல். பிரியா விடை. கனவு. அவ்வளவு பால் மற்றும் ஐஸ்கிரீம் இருக்கிறது. நான் என் கால் நகங்களை நக்கலாமா? பிள்ளை, உன்னுடைய டோனட்டில் ஒன்றை கடன் வாங்கலாமா? டோனட்டை பின்னர் அதற்குரிய இடத்திலே வை. மியூ. மன்னிக்கவும். சரி, மன்னிக்கவும். ஏய், நண்பா, உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா? இப்போது பூனை மிகவும் அழகான பிரைட் ஐஸ்கிரீம் செய்யறது எப்படி என்று உபயோகத்தை காண்பிக்கும். மியாவ். சில உணவு கொண்டு வருகிறேன். ஓ, சில சுவையான பலகாரம். நான் அதை இன்னும் சிறப்பாக செய்ய போகிறேன். அதை ரொட்டையாக உருட்டி மேலும் சுவையாக்கின்றேன். மேலே சில சாக்லேட்டுகள். சூப்பர். ஓஹோ, ஒரு புதிய இலக்கு தெரியுது. சிறிது விளையாட நேரமாகியுள்ளது. நல்லது. யார் சவாலை வெல்ல போகிறார்கள்? லா 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 ஹா ஹா. என்ன நடக்குது? விடுவதற்கு கிட்டத்தட்ட முடிந்தது. ஆனால் என்னவென்றால் நான் எல்லாவற்றையும் பார்க்க முடிகிறது. நான் அதை செய்யலை. கொரகாரங்க, நல்லது. என் அழகான தலைக்கூடு நீர் ஊற்று செய்வதற்கு தேவை. இன்னும் அதிகம். என் திரையிலிருந்து வெளியேற போகிறது. உங்களுக்கு இது பிடிக்குமா? உதவுங்கள். கைஸ், இது அழகாக இருக்கிறது. வாழ்த்துகள். அனைவருக்கும் சூப்பர் ஐஸ்கிரீம் இருக்கிறது. ஆனால் ஒரு நிமிஷம், என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். நான் பெரிசா ஐஸ்கிரீம் கோன் செய்ய போகிறேன். அதற்குள்ள இன்னும் ஸ்வீட்ஸ் மற்றும் இன்னும் நூடல்லா சேர்த்தால் போதும். எதையெல்லாம் ஸ்மாஷ் பண்ணலாம். மேலும் இனிப்பு, நிச்சயமாக நூடல்லா. நான் அதை மிகவும் விரும்புகிறேன். இது அற்புதமாக இருக்கும் என்று உணர்கிறேன். ஆஹா, மேலே சில சிறிய நிறமுறின் தூள்கள். நீங்கள் தயார்? நன்றாக இருக்கிறது. நான் இந்த தங்க நிறத்தை வளையல்களுடன் தொடங்க விரும்புகிறேன். பார்ப்போம். மேலக்கார் முயற்சி. ஆனால் நான் இன்னும் சுவையான ஐஸ்கிரீம் சாப்பிட்டுள்ளேன். வாவ், எவ்வளவு அழகாக உள்ளது பாருங்கள். இது அதிசயமாக சுவையாக இருக்கிறது. இது நமக்கு நம்ப முடியாதது. யா. ஓ, இந்த சிங்கரத்தின் பனிக்குழுக்கு எனக்கு ஒரு ஸ்பூன் இருக்கின்றது. இது சுவையாக துர்நாற்றம் அளிக்கிறது. எனக்கு இந்த பனிக்குள் மிகவும் பிடிக்கும். நன்றிகள் சகோதரி. நீங்கள் வெற்றி பெற்றீர்கள். அதுவும் அருமை. ஆம், நான் ஒரு மேதாவி. யாஹோ. அடுத்து என்ன? எனக்கு வெகு சுடுபசு மற்றும் மார்ஷ்மெல்லோஸ் மிகவும் வேண்டும். தயவு செய்து அதை எனக்காக தயாரிக்கவும். நான் ஒரு வழியா காணேன். அழகான கோகோவை பாலை சேர்த்து எப்படி செய்வதென்று எனக்கு தெரியாது. நான் தயாராக இருக்கிறேன். ஒரு கறந்து போன ஸ்பூனை ட்ரிப்ல இட்டிருக்கிறேன். ஒரு ஸ்பூன் காக்கா பவுடர் எடுத்து வெந்நீரில் ஆழ்த்துகிறேன். திட்டப்படி நாக்கில். ஓ, ஏழை, கவலைப்படாதே. நான் அதை செய்தேன். நீ ஏதேனும் யோசிப்பாய். ஆனால் நான் என் தலையில் ஒரு அருமையான திட்டத்தை ஏற்கனவே அதை கேண்டு வாருங்கள். செயலுக்கு செயல்.
முதலில் உறைக்க சர்க்கரை பொங்கல் தேவை. அது உறைய வேண்டும். எனக்கு ஒரு உறைவிடம் இருப்பது நல்லது. இது எனக்கு அதிக நேரமாகாது. அடுத்ததாக என் விருப்பமான கனி மற்றும் பழங்கள். நான் ஸ்ட்ராபெரிகளை பயன்படுத்துகிறேன். கண்டிப்பாக. பின்னர் நீல கொத்துக்கனி, இராச்பெரியல், கிவிஸ் மற்றும் ஜெஸ் கேட்ட மம்மலோக்களை மறந்து விடலாம். சரி, புளிப்பிற்காக நம் விருப்பமான குக்கீகளை மற்றும் பெரிய ஆப்பிள்கள். பவித்திர கிரீம் மேலே குழப்பமாக இருக்கிறது. சுவையாக உணவருந்துங்கள். இதோ இங்கே வானவில் சாக்லேட். உங்கள் பைக்களும் அனைத்து நிறமுடிவுகளும். அருமை. அதுதான் நம்ப முடியாதது. என்ன செய்ய போகிறேன் என்று தெரியும். பசும்பொடியை ஒரு பிளாஸ்டர்ல போடலாம். அப்புறம் அதற்கு மேலே பால் ஊற்றுங்கள். இது மிக பிரமாதமாக இருக்கிறது. ஜெஸ், இதை பார்த்தால் அவளின் முகத்தை நான் கற்பனை கூட செய்ய முடியவில்லை. அதிசயம். ஓ, என்னையாவது சிரிக்க வையுங்கள் என்பது கூடியது. ஓ, சரி. அம்மா, என்ன மீதி எங்கே? கவலைப்படாதே சகோதரி. உனக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கிறது. உன் வாய் திற ருசியானது. ஆனால் என்னை அழுக்குப்படுத்தி விட்டாய். மன்னிக்கவும், அது தவறுதலாக நடந்தது. தூரே! இறுதியாக நான் செஃபின் இந்த அழகான உணவை சுவைக்க முடியும். இந்த உணவு இந்த பெரிய கண்ணாடிக்கு சிறந்தது. அவ்வளவு ருசிகரம். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. சிறப்பு. நான் இதை பார்த்து மகிழ்கிறேன். எனக்கு எல்லாம் தெளிவா உள்ளது. குட் செஃப் வெற்றியாளர். ஓ, அப்படியா? எனக்கு தெரியும். கைகளை உயர்த்துங்கள்.